ஹாய், குட் மார்னிங் ஆல். நாங்கள் இன்றைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியே பார்ப்போம்னு யோசிக்கிறேன். இந்த டைமும் கொஞ்சம் காணாமல் இருக்கிறபடியால் எப்பயுமே நாங்கள் சில விஷயங்கள் டிஃபிகல்ட்டியை கதைக்கிற நாங்கள் அப்போ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டியை கதைக்காம டிரெக்டாக என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்குது அல்லது நாங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணியிருக்கிறோம் என்றதை பார்ப்போம். பார்க்க முதல் எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நான் ஒரு இன்வென்டர்னு சொன்னால் என்னுடைய இன்வென்ஷன் என்னன்னு சொன்னால் எங்களோட பல்மேரா ஃப்ரூட்ல இருந்து நான் ஒரு வைன், அதோட சாராயம், ஸ்பிரிட், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இன்வென்ஷனுக்கு நாங்கள் பேட்டன்ஸ் எடுத்திருக்கிறோம், பேட்டன் ரைட்ஸ் எடுத்திருக்கிறோம். பேட்டன் ரைட்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கிடைச்சிருக்கு. என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் ஆகி கூட நினைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இது எங்களுடைய பேட்டன் ரைட்ஸுக்கு ஸ்ரீலங்காவில் கிடைச்ச எங்களுடைய இன்வென்ஷனுக்கு ஸ்ரீலங்காவில் கிடைச்ச பேட்டன் ரைட்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் இதுக்கு இப்போ என்ன இந்த இன்வென்ஷன், இந்த ரிசர்ச் என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஆகப்பெரிய வளமே பனைமரம். எங்களோட கடல் வளம் மாறி, எங்களுடைய மண் வளம் மாறி, எங்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய பொருளாதார வளம் பனைமரம். இந்த பனைமரங்கள் இருக்கிற பழத்திலிருந்து நாங்கள் ஒரு வைன், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 6000 ஆண்டுல இந்த வைன் ஹிஸ்டரி துவங்குது. இன்று வரைக்கும் யாரும் பனம்பழத்துல ஒரு வைனையோ அல்லது ஒரு ஸ்பிரிட்டை, சாராயத்தையோ தயாரிக்கிற நாங்கள் அதை வெற்றிகரமாக தயாரிச்சிருக்கிறோம். அதை வெற்றிகரமாக தயாரித்து அதுக்குரிய பேட்டன் ரைட்ஸை இன்டர்நேஷனல், லோக்கலாக ஸ்ரீலங்கா பேட்டன் ஆஃபீஸ், ஜெனிவால விப்போல பிளஸ் அதை இதில் எல்லா இடத்துலையும் நாங்கள் பேட்டன் எடுத்துக்கிறோம். என்ன ஸ்பெஷல் இந்த ஸ்பிரிட், இந்த வைன் அண்ட் ஸ்பிரிட் தயாரிப்பில் என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் ரெண்டு தான். முதலாவது, வேர்ல்டிலேயே ஆக லோவர் காஸ்ட் வைன் பிளஸ் வேர்ல்டிலேயே பெஸ்ட் வைன் அண்ட் ஸ்பிரிட் இன்வென்ஷன். அதை விட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், ஒரு பனைமரத்திலிருந்து இந்த வைன் தயாரிப்பு மூலம் நாங்கள் இவ்வளவு காலமும் பனம்பழம் என்று சொன்னால், பனைமரம் என்று சொன்னால் மேக்சிமம் நாங்கள் பனாட்டு, பனங்கா பலகாரம், இந்த விஷயங்கள்ல தான் நாங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்தமான கவனமும் இருந்தது. ஆனால் எங்களுடைய இந்த தயாரிப்பு இந்த பனைமரத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொன்னா, ஒரு வருஷத்துல ஒரு பனைமரத்துல ஆக குறைஞ்சது 50 லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்கலாம், அல்லது 30 லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்கலாம். ஆக கூடுதலா 1,20 லட்சம் ரூபாய் வருமானத்தை எடுக்கலாம். இந்த இன்வென்ஷனுக்கு எங்களுக்கு ஸ்ரீலங்கால நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்குது. அந்த அவார்ட்ஸ் வீடியோஸை நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன்னு பாருங்க. இந்த வீடியோஸ்ல வடிவாக அவதானிங்கோ. இந்த வீடியோஸ்ல என்னென்ன விஷயங்களை நான் உங்களுக்கு இது பண்றேன்னு சொல்லி, இது எங்களுக்கு நேஷனலா கிடைச்ச ஒரு அவார்ட். இது ஸ்ரீலங்காவில் நாங்கள் நேஷனல் வின்னர்ஸ். ஸோ இப்போ நாங்கள் இதுதான் அந்த கிடைச்ச அவார்ட்ஸ், நீங்கள் பார்க்கலாம். இந்த வைன் பாட்டில் எடுத்துருக்கோம். ஸோ இவ்வளவு காலமும் எங்களுடைய ஆட்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இங்க வடக்கு கிழக்குல வந்து எண்ணத்தை நாங்கள் இன்வெஸ்ட் பண்றது, எதை நம்பி இன்வெஸ்ட் பண்றது, அல்லது எதுக்கு மார்க்கெட் இருக்குது, அல்லது லார்ஜ் ஸ்கேல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ப்ரொடக்ட்ஸ் இருக்குதா, அல்லது ஏதாவது சர்வீஸ் இருக்குதான்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த அவ்வளவு பிரச்சனைக்கும் நாங்கள் எங்களுடைய இன்வென்ஷன் இன்றைக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். தீர்வு கண்டது மட்டும் இல்லாம இதுல முதல் கட்ட நடவடிக்கையா நாங்கள் வடக்குல, அதாவது யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இருக்கிற கைத்தொழில் பேட்டையில வடமாகாணத்திலேயே ஆக பெரிய ஒரு ஃபேக்டரியை நாங்கள் கட்டியிருக்கிறோம். அதுதான் இதுவரைக்கும் வடமாகாணத்துல கட்டப்பட்ட ஒரே பில்டிங்கா ஆக பெரிய ஃபேக்டரியா கட்டியிருக்கிறோம். அதை விட இலங்கையிலேயே கட்டப்பட்ட ஆகப்பெரிய வைனரி, நாட் டிஸ்டிலரி, ஆகப்பெரிய வைனரி. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஸ்லைடையும் ஒரு நீங்க பார்க்கலாம். ஸோ நாங்கள் அப்ப இன்றைக்கு இந்த இன்வென்ஷன், அதாவது இந்த கண்டுபிடிப்பு மூலமாக எங்களுக்கு ஒரு வருஷத்திலேயே ஆக குறைஞ்சது $5 பில்லியன் இன்கமை கொண்டு வரலாம். ஸோ அப்ப இன்றைக்கு இந்த இன்வென்ஷன் உங்களுக்கு என்ன வகையில எங்களுக்கு நார்த் ஈஸ்டுக்கு இது பிரயோசனப்படுது என்று சொன்னால், ஒரு வருஷத்துல இந்த இன்வென்ஷன் காரணமாக ஒரு வருஷத்துல எங்களுக்கு ஆக குறைஞ்சது $5 பில்லியன் கொண்டு வரலாம். இந்த $5 பில்லியன் நான் சொல்றது மிகப்பெரிய அமௌண்ட். இது எப்படி சாத்தியம் நீங்க யோசிக்கலாம். நார்மலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு பனைமரம் எங்களுக்கு ஆக குறைஞ்சது 300 பனம்பழத்தை தரும், ஆக கூடினது 1200 பனம்பழத்தை தரும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணி காட்டலாம்னு சொன்னால் சில ஸ்ட்ரக் ஆகுது, ப்ரெசன்டேஷன் டைம் ஆகுது. நீங்கள் சாதாரணமாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது எவிடன்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு பனைமரத்தில் ஆக குறைஞ்சது நாங்கள் 200 பழம் பார்த்தோம் என்று சொன்னால், எங்கள்கிட்ட இருக்குது மொத்தமா 1,40,000 பனைமரம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல இருக்குது. ஒரு பனைமரத்துல 2 பாட்டில் வைன் செய்யலாம். ஒரு பழத்துல இந்த மாதிரி 2 பாட்டில் வைன் எங்களுக்கு தயாரிக்கலாம், 2 அல்லது 3. சில பெரிய பழங்கள்ல 5 பாட்டில் வைனும் தயாரிக்கலாம். அப்ப எங்கள்கிட்ட சாதாரணமா 70 லட்சம் 7 மில்லியன் பெண் பனைமரம் இருக்குது. ஒரு பனைமரத்துக்கு நாங்கள் 200 பழம் என்ற ஆக குறைஞ்ச கணக்கு பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு ஆக குறைஞ்சது 1.4 பில்லியன் பழம் கிடைக்குது. 1.4 பில்லியன். இந்த 1.4 பில்லியன் பழம் என்றது மிகப்பெரிய ரிசோர்ஸ். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த பழங்களை வேஸ்ட் பண்றோம். அப்போ ஒரு பழத்துல எங்களுக்கு 2 பாட்டில் வைன் தயாரிக்கலாமா இருந்தால்
1.4 பில்லியன் பழங்கள்ல எங்களுக்கு 2.8 பில்லியன் பாட்டில் ஆஃப் வைனை தயாரிக்கலாம். 2.8 பில்லியன் பாட்டில் ஆஃப் வைன் தயாரிக்கலாம். அப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எங்களுக்கு ஒரு பாட்டில் வைனை ₹1, அதாவது $1 எக்ஸ்போர்ட் பண்ணினாலே ஆக கூடினது எங்களுக்கு ஆக குறைஞ்சது ஒரு வருஷத்துல $2.8 பில்லியன் நாங்கள் கொண்டு வரணும். ஆகவே இந்த வைன் தயாரி பண்றது மிக ஒரு கடினமான ஒரு தொழில்நுட்பமோ, அதாவது ஒரு போன் தயாரிக்கிற மாதிரி, ஒரு கார் தயாரிக்கிற மாதிரி ஒரு ஹார்டான டெக்னாலஜி இல்லை, ஒரு ஹார்டான இண்டஸ்ட்ரி இல்லை, ஈவன் ஒரு கவர்மெண்ட் அளவுல கூடி ஒரு ஹார்டான இண்டஸ்ட்ரி இல்லை. ஸோ வெரி சிம்பிள். இந்த அதாவது என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால், உலகத்திலேயே ஆக குறைவான வைனை தயாரிக்கக்கூடிய இடமா ஆஸ்திரேலியா இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு பாட்டில் வைன் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆஸ்திரேலியா காசை ஸ்ரீலங்கா காசுல கன்வெர்ட் பண்ணினாலோ அல்லது ஆஸ்திரேலியன் காசுல பார்த்தாலோ எங்களுக்கு ஸ்ரீலங்கா காசுல பார்த்தால் எங்களுக்கு ஒரு பாட்டில் வைனுக்கு ₹800 ₹1000 வரைக்கும் காஸ்ட் ஆகுது. ஆனால் எங்களோட பனம்பழத்துல இதே ஒரு பாட்டில் வைனை தயாரிக்க எங்களுக்கு அது வெறும் ₹100 தான் காஸ்ட் ஆகுது. ஏன்னு சொன்னால் ஆக குறைஞ்சது ஒரு பாட்டில் வைனை தயாரிக்கிறதுக்கு 4 கிலோ கிரேப்ஸ் தேவை என்று சொன்னால் குறைஞ்சது 4 கிலோ கிரேப்ஸை கொண்டு வரதுக்கு இந்த அளவு கணக்கு தேவை. ஆனால் எங்களுக்கு ஒரு பாட்டில் வைனை தயாரிக்கிறதுக்கு அரைவாசி பனம்பழம் அல்லது காவாசி பனம்பழம் தான் தேவை. அப்போ ஆகவே நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த பனம்பழங்களை வச்சு பனாட்டிலேயோ அல்லது பனங்கா பழங்கள் மாறி இன்றைக்கு நல்ல இன்வென்டர்ஸ், இனோவேட்டர்ஸ் பிளஸ் ஆண்டர்பிரினர்ஸ் இந்த மார்க்கெட்டுக்குள்ள, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்களோட இண்டஸ்ட்ரியை நாங்கள் இன்னொரு புதிய பாதையை நோக்கி கொண்டு போறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கால டீ எக்ஸ்போர்ட் ரெவென்யூ எவ்வளவு கேட்டீங்கன்னு சொன்னால் அது $1.4 பில்லியன் தான் போன வருஷம். இந்த $1.4 பில்லியன் கொண்டு வரதுக்கு ஸ்ரீலங்கான டீ எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கு 150 வருஷத்துக்கு மேல போயிருக்கு. ஏனென்றால் 1860ஆம் ஆண்டு இலங்கையில டீ இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் நோக்கி நகருது. அப்ப 1860 இருந்து கணக்கு பார்த்தா கூட இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 200 வருடங்களை நெருங்கி கொண்டு போகுது. ஆனால் ப்ராப்பரான ஒரு எக்ஸ்போர்ட் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 வருஷமா ஆயிருக்கு ஸ்ரீலங்கா டீ இண்டஸ்ட்ரி $1.4 பில்லியன் கொண்டு வரதுக்கு. இலங்கையில ஆடை உற்பத்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது போன வருஷம் $4.7 பில்லியன். இந்த ஆடை உற்பத்தியோ அல்லது இந்த டீ உற்பத்தி, நாங்கள் டீ உற்பத்தியை மட்டும் பார்ப்போம். இலங்கை தேயிலை உற்பத்தி, இலங்கை தேயிலைக்கு பெரிய ஒரு பேர் இருக்கு. அப்ப இந்த தேயிலை உற்பத்தியில நாங்கள் கொண்டு வரதுக்கு இந்த 1.4 பில்லியனை கொண்டு வரதுக்கு ஒரு அரசாங்கம், ஒரு பெரிய அளவுல 2 மினிஸ்ட்ரி, தொண்டமானச பக்கமா அங்கான 3 அரசியல் கட்சி, இந்தியால மத்தியில 3 அரசியல் கட்சி, 20 மிகப்பெரிய நிறுவனங்கள், 20 அல்லது 40 தொடக்க மிகப்பெரிய தேயிலை நிறுவனங்கள், 200 சின்ன தேயிலை நிறுவனங்கள், 1,60,000க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்கள், அவங்களோட சம்பள பிரச்சனை, அவங்களோட குழவை கொட்டு பிரச்சனை, புலி கடிக்கிற பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தான் கடைசியா அவங்க அந்த $1.4 பில்லியன் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வராங்க. ஆனால் இதே $1.4 பில்லியன் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரணும் என்றால் ஒன்றுதான் செய்ய வேண்டியது, எங்களோட பனைமரங்கள்ல விழுந்த பனம்பழங்களை கவனமா புறக்கி கொண்டு எங்களோட ஃபேக்டரிக்கு தராது. இவ்வளவுதான். ஏனால் வைன், அதாவது இந்த வைன் இண்டஸ்ட்ரியில எங்களோட ஃபேக்டரிக்கு தொழிலாளர்கள் எடுக்க வேணுமெண்டா கூடி எங்களுக்கு 98% அன்ஸ்கில் லேபர்ஸ், பயிற்றப்படாத தொழிலாளர்கள் அல்லது சிறந்த தேர்ச்சி அடையாத தொழிலாளர்கள் நாங்கள் வேலை கொடுக்கலாம். அதே மாதிரி எல்டரி பீப்புளுக்கு நாங்கள் வேலை கொடுக்கலாம். என்னன்னு சொன்னால் எங்களோட வைன் தயாரிப்புற பிரதானமான வேலைகளே பனம்பழத்தை உரிக்கிறதும் புளிகிறதும் கலக்கிறதும். ஆகவே ஒரு கவர்மெண்ட்ஸ்ல ஒரு வைக்கிறதுக்கே நுட்பமான தையல் தொழிலாளர்கள் தேவை. ஒரு செல்போன் கம்பெனியை வச்சிருந்தால் மிகப்பெரிய ஒரு ஸ்கில் லேபர்ஸ் தேவை. எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்ப எங்கட இந்த இன்வென்ஷன் இன்றைக்கு ஒரு இலகுவான ஒரு நடைமுறையை எல்லாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைய வடக்கு கிழக்குல உருவாக்கி இருக்குது. எங்கள்கிட்ட இருக்கிற இந்த நேச்சுரல் அபண்டன்ட் ரிசோர்ஸ், இந்த நேச்சுரல் அபண்டன்ட் ரிசோர்ஸை நாங்கள் சரியா யூஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆகப்பெரிய வருமானம் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து இலகுவாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்ப நாங்கள் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இதுக்குரிய ப்ரொசீஜரை 2 ஆக்ஷன் பிளானா கொண்டு போறோம். அடுத்த 10 வருஷத்துக்குள்ள எங்களோட பிளான் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் கட்டி இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 300 பில்டிங், அதாவது 350 ஃபேக்டரி பில்டிங் வடக்கு கிழக்கு முழுக்க கட்ட போறோம். இந்த வடக்கு கிழக்கு முழுக்க கட்டுற இந்த 350 ஃபேக்டரி பில்டிங்ல எங்களுக்கு ரூஃப் ஸ்பேஸ் மட்டும் வரும் கிட்டத்தட்ட
7 மில்லியன் 7 மில்லியன், அதாவது 70 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் ஸ்பேஸ் எங்களுக்கு, அதாவது கூரை எங்களுக்கு கிடைக்கும். இந்த கூரையில எங்களுக்கு நேரடியாக சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு இலகுவாக சப்ளை பண்ணலாம். இதுக்காக நாங்கள் தனி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக தேவையில்லை. பிளஸ் இந்த அவ்வளவு ஃபேக்டரியையும் நாங்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். என்றால் நான் சொல்றேன், மிகப்பெரிய ஒரு ஃபிகர், மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையை சொல்லுறேன். அப்ப இதை கொண்டு வரணும் என்றால் எங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக நாங்கள் எங்களுடைய சொந்த முதலீடு, அதாவது ஒரு பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல போய் நாங்கள் ஒரு 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை இங்கே கட்டணும். அதே நேரம் 30,000 தொடக்கம் 50,000 தொழிலாளர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பும், கிட்டத்தட்ட 5 லட்சத்திலிருந்து 1 மில்லியன் 10 லட்சம் வரையான மறைமுகமான தொழில் வாய்ப்புகளும் இந்த கண்டுபிடிப்பு மூலம், இந்த இன்வென்ஷன் மூலம் எங்களுக்கு கிடைக்கும், வடக்கு மாகாணத்தில் உருவாக்கப்படும். மற்றது நீங்க இன்னும் கடைசியா 2 விஷயம் சொல்றேன். இவ்வளவு பெரிய வைனை தயாரிச்சு இவ்வளவு பெரிய வேர்ல்ட்ல விற்கலும் என்று கேட்டால் நிச்சயமா விற்கலும். அதுக்குரிய நீங்க அத்தனை தடவையும் அடிச்சு பாருங்க. உலகத்துல தேயிலையிட மார்க்கெட் ஷேர், அதாவது உலக தேயிலையிட மார்க்கெட் ஷேர் நீங்க எவ்வளவு அடிச்சீங்கன்னு சொன்னால் அது 79 $100 பில்லியன். அதுல மார்க்கெட் ஷேர் அவ்வளவுதான். ரெண்டாவது சீ ஃபுட் மார்க்கெட் ஷேர் எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 350 $356 பில்லியன், $400 பில்லியன். இந்த ஸ்மார்ட் போன்ஸ் நாங்கள் பாவிக்கிற இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல மார்க்கெட் ஷேர் எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 800 $1000 பில்லியன். அதே நேரம் நீங்க ஆல்கஹாலுக்குரிய மார்க்கெட் ஷேர் எவ்வளவு, மார்க்கெட் ஷேர் எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது $4000 பில்லியன். $4000 பில்லியன். நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த உலகத்திலேயே குளோபல்லி ஆகப்பெரிய மார்க்கெட் ஷேர் உள்ள ஒரு ப்ராடக்ட் நீங்க எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தங்கத்துக்கு பிறகு, வாகனத்துக்கு பிறகு அது ஆல்கஹால் தான். ஈவன் மெடிசினே அவ்வளவு பெருசு இல்லை. ஆகவே ஆல்கஹால் வேர்ல்ட் மார்க்கெட், நீங்க கூட கூகுள் அடிச்சு பார்க்கலாம், குளோபல் மார்க்கெட் ஷேர் ஆல்கஹாலுக்கு எவ்வளவு, தேயிலைக்கு எவ்வளவு, சீ ஃபுட்டுக்கு எவ்வளவு, தேங்காய்க்கு எவ்வளவு, இன்னும் அடிச்சு பார்க்கலாம். ஆகவே உலகத்துல இந்த பெரிய மார்க்கெட் ஷேர் எங்களுக்கு இன்றைக்கு ஈஸி, இலகுவா. அதை விட என்ன ஸ்பெஷல் சொன்னால் உலக சந்தையில ஒரு போத்தல் வைனை தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு $5 அல்லது $1 $5 போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு போத்தல் வைனை தயாரிக்கிறதுக்கு ஆக போகுது $3, அதாவது $100.3. ஆகவே $100 தயாரிக்கிற இந்த வைனை எங்களுக்கு இலகுவா உலக மார்க்கெட்ல $1000 சிம்பிளா விற்பனை செய்யலாம். அதுலயும் நாங்கள் வைன் மட்டும் இல்ல, என்னுடைய 3 வகையான பொருட்கள் இருக்கு, எடுக்குமா. அதுல ஒன்று இது வைன், நாங்கள் இது நேரடியாக வைனா தயாரிச்சிருக்கிறோம். இதை ப்ரொசக்கோ, இதை ஷெரியா தயாரிச்சிருக்கிறோம், ஷெரி வைனா தயாரிச்சிருக்கிறோம். இதை ப்ரொசக்கோவா தயாரிச்சிருக்கிறோம். அதை விட ஸ்பிரிட்டும் தயாரிச்சிருக்கிறோம். சோ ஆகவே மிக இலகுவாக்கி இருக்கிறோம். ஒரு நம்பகமான இண்டஸ்ட்ரி, இலகுவாக வரது. உங்களுக்கு தெரியும் இந்த லிக்கர் பிசினஸ் உலகத்துல எங்கேயுமே லொஸ்ட் ஆகாது. எனவே வாய்ப்பை தந்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலதிகமாக எங்களுடைய வெப்சைட் இதுக்கு tatas.com அல்லது palmerafruitwine.com, palmerafruitwine.com அல்லது tatas.com எங்களுடைய தொடர்பு இலக்கங்கள் எல்லாம் இருக்குது. நேரடியாக நீங்கள் முதலிடலாம். வாய்ப்பை தந்ததற்கு நன்றி. இதுபோல இந்த மாநாடுகள் வெற்றிகரமாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள்.